காலையில வருவாங்க விட்டு போனான்னா கருமாதிக்கு வந்துக்கிறாங்களா கோயந்தியா விட்டு தேடி கிடக்குற எங்க போய்க்கிறா வரம்போக்குன்னு சொல்றியா இப்ப நீ தானே தேடி கிடக்குற கோயந்தியா எங்கன்னா கருமாதி வேலைக்கு வந்துக்கிறாங்களா எங்க உக்காந்துக்குது நான் 7 மலையான வேலை 7 மலையாண்டா என்ன 7 ஹில்ஸ் தேடுறேன் 7 ஹில்ஸ் ஓ குட் கம்பெனி டெவலப்மெண்ட் ஆனது லாங்குவேஜும் மாறுதையா இதுல வேற பள்ளிக்கூடமே போவாத என்ன எப்படி இன்னும் 4 கூத்து போன்னு நம்ம அந்த மாதிரி அண்ணா கரை சேர்த்துருவாங்க எனக்கு பழி தெரியாதா எங்க ஊர்ல பழிவதா முடின்னு பேரு படிச்சது யாரும் கோத்தா என்ன இது மெட்ராஸ் பத்தி தப்பா எடுக்க கூடாது என்னமா அதெல்லாம் மெட்ராஸோட வச்சுக்கோ நான் கிராமத்தான் என்கிட்ட இந்த மாதிரி வேலை வேணாது பல்லு மட்டும் கொட்டி போடும் என்னடா என்ன கோயந்தியா நதி என்ன சமாச்சாரம் பகவான் நோண்டியாரம்பா ஏன் நோன்ற பொதிக்கு தானே பகவானா நல்லா பேச தெரிஞ்சாலும் வரணுமா பகவான வேண்டன்னு சொல்றா இங்கிலீஷ்ல பேசினா அது ஒரு தப்பு சொல்ற அப்புறம் தமிழ் பேசினா தப்பு சொல்ற மலையாளி பேசினா அது ஒரு தப்பு சொல்ற தப்புன்னு சொல்லாத வேற எப்படி சொல்லலாம் டேய் நான் என்ன சொல்றேன் கேட்டுக்கோ
தப்பா தான் தப்பு தப்பு ஆ, ஆ, ஆ. தப்பே தப்புலன்னா தப்பு தப்பு இல்ல என்னடா தப்ப தப்பா நினைச்சா தப்பு தப்பு சரி தப்பே தப்புலன்னா தப்பு தப்பு இல்ல இத மட்டும் யாருன்னா இந்த 14 பேர் சொல்லு இல்ல, எனக்கு தெரியல ஒட்டுக்கடாசு இப்ப வந்த வேலையை பாரு என்ன வந்த வழி பாரு ஆ. நல்லா பீஸ் சாப்பிட்டுறாங்களா மாதவா ஐயா சாமி யார வேண்டிங்கன்னு வந்த அதான் ஏழு மாலை வேண்டிட்டு போறான் ஏண்டா ஐயா சாமின்னு சொல்றியா ஐயா சாமி ஓ ஐயா சாமி இல்லங்க ஐயா சாமி ஆண்டவனாக இருக்கக்கூடிய திருமாமலையில் இருக்கக்கூடிய செம்பெருமான் 7 மலையான் என்று சொல்லக்கூடிய சீனிவாச பெருமானை எவன் ஒருவன் நின்றார்கள் புரிந்து அன்றாடம் அவரவர்கள் திரு பெயரையே கூறி வருகின்றார்களோ அவர்களுக்கு எந்த குறைபாடும் வராது அதை விடுத்து கோவிந்தா கோவிந்தா என்று குரல் கொடுக்கிறது அந்த கோவிந்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லுக்கு அது எத்தனையோ விளக்கங்கள் தந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய பிரபஞ்ச பூமியிலே முதலையாக இருக்கக்கூடிய ஒருவன் அங்கே யானையாக வந்த கஜேந்திரனை கால் பிடித்து இழுக்கின்ற போது அது தன்னுடைய நயன பாட்சியிலே கோவிந்தா என்று அழைத்தது. நான் வைகுந்தத்திலே வீட்டிருந்த போது சங்கு சக்கரமும் ஏறும் கருடத்தையும் மறந்து நேராகவே அங்கனிமே கங்கன அவதாரியாகத்தானே ஓடி வந்து அங்கே சங்கை வளைத்து சக்கரத்தை வரவழைத்து அந்த முதலையை அறுத்து அப்படி உன்னுடைய மனதிலே ஏதாவது ஊழ்வினையோ பலது எண்ணங்கள் இருந்தாலும் அதை கரையாறணும்னு என்னை வேண்டி கூப்பிட்டினா உன்னை கரையேற்றிட்டு தான் போவேன். ஏற்றத்துக்குன்னு தான் கங்கன இருக்கிறான் நீயும் கரை சேர்த்துறா பரவாயில்ல மாதவா அப்படி ஆண்டவனாக இருக்கக்கூடிய எந்த